இப்போ உங்களோட லைஃப்ல வந்து ரொம்ப திருஷ்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க, நிறைய கண்ணு பட்டிருக்கு, நீங்க நல்ல growthக்கு போறீங்க, ஆனா ஏதோ கண்ணு படுறனால வீட்டுக்குள்ள வெளியே இருக்கவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு உங்களை பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குன்னு பேசுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, திருஷ்டி ஜாஸ்தியா இருக்கு, இல்ல பிளாக் மேஜிக் இருக்கு, ரொம்ப லோ எனர்ஜியா இருக்கீங்க, ரொம்ப ஒரு டயர்ட்னஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கு, என்ன எப்படி வந்து நல்லா சாப்பிட்டு என்ன நல்ல எக்ஸசைஸ் பண்ணாலும் அப்படின்னா அதுக்கு வந்து அறிகுறி என்னன்றதை ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்றேன். இந்த 5 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க லோ வைப்ரேஷன்ல இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். அந்த 5 பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப கெட்ட கெட்ட கனவா வருது, எதுக்கு எடுத்தாலும் வந்து நீங்க சும்மா ஒரு குட்டி நாப் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட ஏதாவது பயந்துக்க கூடிய கனவா வருது, ரொம்ப கெட்ட கனவா வருதே அச்சோ அப்படின்னு தூங்கவே பயப்படுற மாதிரி எல்லாம் சிலருக்கு இருக்கும். ஸோ இந்த கெட்ட கனவுக்கு மீனிங் என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசனைகள் இருந்துட்டே இருக்கும். ஸோ இது ரெண்டாவது வந்து தூங்க போறப்பெல்லாம் கால் வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது, காலையில நல்லா இருக்க மாதிரி இருக்கும், தூங்க போறப்ப கால் வலி ஜாஸ்தியா இருக்கிறது, ரொம்ப ட்ரிங்க் பண்றதுல, ஸ்மோக் பண்றதுல, இல்ல ஏதாவது ஒரு பேட் ஹாபிட்ல வந்து டக்குன்னு போய் அட்ராக்ட் ஆயிடுறது, அதுல இருந்து வெளியே வர முடியாம கஷ்டப்படுறது, அவங்களே நினைச்சாலும் அந்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு அர்ஜ் இருந்துட்டே இருக்கும், இது நம்ம பண்ணணும் பண்ணணும் வேணும் அப்படின்னு தப்புன்னு நினைச்சாலும் விட முடியாது. அதுக்கு மேல வந்து உங்களோட பார்ட்னர் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அடிக்கடி வந்து ரொம்ப சண்டை வருது, அவங்க வந்து பேசாம போறது, இவ்வளோ சண்டை நம்ம கூட வரவே வராதே, நம்ம கிட்ட ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கே, ஏன் இவ்வளோ சண்டை வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறது. அதுக்கடுத்தது வந்து என்ன ஒரு விஷயம் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எப்போவுமே சாப்பிடக்கூடிய பொருளே வந்து சேராமல் போகிற மாதிரி ஏதாவது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்கிறது, டாக்டர்கிட்ட போய் நீங்கள் மீட் பண்ணிகிட்டே இருக்கிறது. இந்த 5 விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் இருந்ததுன்னா லோ எனர்ஜியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து கிளியர் பண்ணுங்கள், பண்ணாதான் நம்மளால் பெட்டர் லைஃபுக்கு போக முடியும். இதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, நீங்கள் மெடிடேஷன் ப்ராப்பராக பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், ரெய்கி பண்ணுங்கள். ரெய்கி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னிக் நம்மளோட சக்ராஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வாங்க. நம்மளும் நிறைய ரெமெடிஸ் வந்து இந்த எனர்ஜிஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுன்றதுக்கு நம்மளோட சேனல்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், இது இனிமேலும் கொடுக்க தான் போகிறோம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வர முடியும். தேங்க்யூ.